இது 2025 நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1. இதுல 25வது வினா ஒரு உருக்கோலம் தந்திருக்கு. அதாவது இங்க முக்கோண வடிவங்கள் நிலைக்குத்தாக, அதாவது மேல் கீழ் நோக்கி கூம்பி கீழே இருந்து மேல கூம்புறது, மேலே இருந்து கீழே கூம்புவதாக முக்கோணங்கள் சாய்கோடுகளை கொண்ட 3 கோடுகளை கொண்ட வடிவங்கள் தரப்பட்டிருக்கு. அந்த முக்கோணங்களுக்குள்ள புள்ளிகளால ஏதோ ஒரு கோல அமைப்பு இருக்குது. அப்ப நாங்க எப்பவும் இடமிருந்து வலமாகத்தான் இந்த கோலங்களை பார்வையிடுவோம். அப்ப இந்த கோலங்களின் அழக நாங்கள் இடமிருந்து பலமாக பார்க்கிற போது இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி, இதிலே மேற்குறித்த கோலத்துக்கு ஏற்ப வினாக்குறியுள்ள முதலாவது அடைப்பில காட்டப்படும் முக்கோணிக்குரிய உரு யாதென்று கேட்கப்படுது. அப்ப நாங்க பழமையாக இடமிருந்து பலமாகத்தான் பார்ப்போம். ஆனா இப்ப இதுல பலமிருந்து இடமாக பார்த்தாத்தான் நாங்க கண்டுபிடிக்க முடியும், அல்லது இடமிருந்து பலமாக இதை கணிக்கிறதன் மூலமும் இதை கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கின்றது. இப்ப நான் இந்த கோல அழக ஒப்பிட்டு பார்ப்போம், கவனிங்கோ. இப்ப இந்த அடைப்புக்கோலுக்கு இருக்கிற புள்ளிகளை முதலாவதாக கவனிப்போம். இந்த அடைப்புக்கு இந்த உரு வர வேணும், இது வர வேணுமா, இது வர வேணுமா, இது வர வேணுமா என்பதற்கு நாங்கள் இங்க புள்ளிகளின் எண்ணிக்கை மாறுபடுகிறது. இங்க பாருங்க, இதுல 3 புள்ளி இருக்கு, இதுல 4 புள்ளி இருக்கு, இதுல 4 புள்ளி, அடுத்த இதுல 4 4 4. அப்ப ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுல 4 4 5, இதுல 4 5 5. அப்ப இதுல 5 5 5. ஒவ்வொரு மூலைக்கையும் வித்தியாசமான எண்கள் இருக்குது, குறுகிய புள்ளிகள் இருக்கு. அது வர வர கூடிக்கொண்டுதான் போகுது. ஆனா ஏதாவது ஒழுங்குல கூடுதாண்டால் நாங்கள் ஒரு வரிசையை பார்ப்போமே, மேல உள்ள வரிசையை முதல்ல பார்ப்போமே. ஏதாவது ஒழுங்குலதான் கூடுதா? 3 இருக்கு, 4 பிறகு 4 பிறகு 4 பிறகு 5 பிறகு 5 பிறகு 5 பிறகு 5 இருக்குது. அப்ப இதுல எத்தனை வரும்? 3 வருமா இந்த இடத்துல, அல்லது 2 வருமா என்பதை எங்களால துணிய முடியுதில்லை. ஆனா எல்லாத்திலையும் 3 3 4 தான் இருக்குது. அப்ப இதுல 3 வருமா 4 வருமா என்பதை எங்களால துணிகிறது. இந்த குறியீடுகளை பார்த்து கணிக்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்க பார்த்தா இதுல 4 4 4 4 4, இங்க 5 இங்க 5. அப்ப இங்க எத்தனை வரும்? 4 வருமா 3 வருமா? ஆனா எல்லாம் 4 இருக்குது, 2ல 1ல 3 இருக்குது. அப்ப இதுல என்னென்று நாங்கள் துணிகிறத ஒரு வரிசையில பார்த்து அது எங்களால முடியவில்லை. அப்ப நாங்க என்ன செய்கிறோம், இதுக்குள்ள உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏதும் தொடர்பு இருக்கான்னு பார்க்க போறோம். இந்த உள்ளுக்கு இருக்கிற புள்ளிகளின் எண்ணிக்கை இங்க பார்த்தால் 3 4 7, 7 4 11 புள்ளிகள். இங்க பார்த்தால் 4 4 8, 8 4 12. அடுத்ததுல பார்த்தா 4 4 8, 8 5 13. அடுத்ததுல பார்த்தால் 4 5 5 14. அடுத்ததுல பார்த்தால் 15. அப்ப எங்களுக்கு இதுல ஒரு துணிவு வந்துட்டு, என்ன வந்துட்டு, இதுக்கு உள்ளதுக்கு 10 வருதல் வேண்டும். இது இயற்கை எண்ணாக 10 11 12 13 14 15 வருது. அப்ப இதுக்குள்ள 10 வரும். அப்ப 10 உள்ளது நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இது 3 3, இது 6, அப்ப இது 10. அடுத்ததை பார்த்தால் 3 4 4 11. அப்ப இது பொருந்தாம இருக்கலாம். அப்ப இதை பார்த்தால் 3 4 7 4 10. இப்ப 2 10 உள்ள வந்துட்டு.
அப்ப எது நாங்கள் துணிகிறது? இப்ப அடுத்த சிக்கல் வந்துடுது. இதுல இந்த விடைய துணிகிறதா அல்லது இந்த விடைய துணிகிறதா? இதை தவிர்த்து விட்டோம் 11 படிக்க. இப்ப அங்க உள்ளதுக்கு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக நாங்கள் இந்த குறியீட்டு கோலத்தை பார்த்தால் இது மிக கவனமா பார்க்க வேண்டிய விடயம். இப்ப இந்த 3 குறியீடுகள்லையும் 4 இருக்குது. இந்த 3 குறியீடுகள்லையும் 4 இருக்குது. அந்த மூலைகள்ல உள்ள குறியீடுகள் 4 வீதம் இருக்குது. இதுல 3லயும் 5 வீதம் இருக்குது. அப்ப இதுல 3ல அதாவது 1 2 3ல ஏதோ ஒரு கோல அமைப்பு இருக்கிறபடியால் இப்ப இதுலயும் 2 ஒரே மாதிரி இருக்கு, இதுலயும் 2 ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடத்துல 4 புள்ளி வர வேணும் என்றது எங்களுக்கு துணிவு வருது. அப்ப நாங்க இந்த மூலையில பார்த்தால் இதுல 4 புள்ளி இருக்குது, இதுல 3 புள்ளி இருக்கு. இது முதலே பிள்ளைன்னு கண்டுட்டோம். ஏன் 11 இருந்தாரு, இது 10 புள்ளிகள், இது 10 புள்ளிகள். ஆனால் இப்ப இதுல 4 உள்ளது இதுதான், இது 3 புள்ளி இருக்குது. அப்ப இந்த விடையின் தவறு. நல்லாவதானோ? அப்ப கேள்விக்கான விடை முதலாவது. இதுல என்னதை பார்க்கிறோம்? கோலங்களின் மாறுபாடுகளுக்கேற்ப இந்த கோலங்கள் இப்படி எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை பொறுத்து இதிலே எங்களுக்கு 4 புள்ளி வர வேண்டியது வந்தது. அப்ப அடுத்தது 3 வருகிறது, அதுவும் பொருத்தமாத்தான் இருக்குது. அப்ப இதுல 3 இருக்கின்றது, அதுவும் பொருத்தமாத்தான் இருக்கு. இது பொருத்தம் எங்களுக்கு தெரியாது, இங்காலே தெரியாது. ஆனா இந்த இதுலயும் பொருத்தம் இருக்கிறபடியால் இதுல நாங்க இத துணிந்து கொள்ளலாம். இதுல இதுவும் பொருத்தம் இல்லை. இங்க பாருங்க, இதுல 4 இருக்கு, இதுல 3 இருக்கு. ஆன முறையில முதலாவது விடைதான் பொருத்தமானது. இது கோலங்களின் ஒற்றுமை வேற்றுமை தொடர்பை இனங்கண்டு விடை அளிக்கும் முயற்சி. கோலத்தின் வித்தியாசம், கோலங்கள்ல உள்ள ஒற்றுமை வேற்றுமை தொடர்பு. சரி, இனி நான் 26வது வினாவுக்கு விடைகாண் விளக்கம் தரப்போறன். அவதானிக்கோ. ஏயில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையும், ஏ என்பது இந்த வட்டம், பியில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையும் சமமாக இருக்குமாறு ஏக்கும் பிக்கும் இடையே எண்களை குறைந்தபட்ச எண்ணிக்கையில் இடம் மாற்றுதல் இடையல்ல இடை மாற்றுதல். அப்ப சரியோ, இடை மாற்றுதல், ஒன்றுக்கொன்று மாற்றுதல் வேண்டும். அதற்காக செய்ய வேண்டியது யாது? இப்ப நாங்க முதல்ல இதை பார்ப்போம். இது என்ன எண்ணிக்கை இருக்கு, சமனா இருக்கான்னு பார்ப்போம். இல்ல, சமன் இல்லாதபடியாத்தான் சமனாக சொல்லி சொன்னோம். அப்ப இங்க இருந்து நாங்கள் கூட்டினால் 9 6 16 21 24. இங்க கூட்டி பார்த்தால் 14 20 20 14 18 20. அப்ப இதுக்குள்ள 4 வித்தியாசம் இருக்கின்றது. இங்க இருந்து இங்க பார்த்தால் 4 கூட இருக்கின்றது. அப்ப இது சமனாக வேண்டுமாக இருந்தால் 4 கூட இருந்தால் எங்களுக்கு தெரியும், இதனுடைய அரைவாசி தான் இங்கால போகணும், 2 இங்கே போதல் வேண்டும். அதான் இலகுவான வழி. ஏன் இதுவும் 22 வேண்டும், இதுவும் 22 வேண்டும். அதை எப்படி பார்க்கிறோம்? நாங்க 24ஐயும் 20ஐயும் கூட்டினா 44. 44 இரு எண்களாக சமனாக இருக்கணும் என்றால் ஒரு பக்கம் 22 இருக்கணும். அப்ப இதுல 2 கூட இருக்கு, 4 கூட இருக்கு, இதுல 4 குறைய இருக்கு. அப்ப இங்க இருந்து 2 இங்க போனால் இது சமன் ஆகும். இப்ப நாங்க பார்த்தது இந்த எண்கள் சமனாவதற்கு ஏயிலிருந்து பிற்கு 2 செல்லுதல் வேண்டும். அப்படி 2 இருக்குமா இருந்தால், அது மாறுபடுமா இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது. ஆனா இங்க 2 இல்லை.
அப்ப ரெண்டு இல்லாதபடியால் இங்கே இருந்து குறைந்தபட்சம் ஒரு எண் இங்க போய் இங்கே இருந்து ஒரு எண் இங்க பரமாக பார்த்தால் இந்த மூன்று போனால் ஒன்று வர வேணும். அப்ப இங்க ஒன்று இல்லை, அப்ப இது பொருந்தாது. இந்த 5 போனால் இங்க இருந்து 3 வர வேணும், அப்ப இது பொருந்தாது. இந்த 7 போனால் 5 வர வேணும், அதுவும் இல்லை. இந்த 9 போனால் 7 வர வேண்டும், அதுவும் இல்லை. அப்ப ஒன்று மட்டும் போய் ஒன்று திரும்பி வாரது பொருந்தாது. ஏயில் உள்ள ஒரு சிறிய எண்ணை பிக்கு கொடுத்தல் வேண்டும் என்பது முதலாவதும் பொருந்தவில்லை. ஏயில இருந்து 2 கொடுக்கறதுக்கு 2 இல்லை. இரண்டாவது தகவல் ஏயிலிருந்து ஓர் எண்ணை பியிற்கும் பியிலிருந்து ஓர் எண்ணை ஏயிற்கும் கொடுத்தலும் பொருந்தவில்லை. அப்ப இந்த விடைதான் சரியானதாக இருக்க போதும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாங்கள் இப்ப விடைகளை கொண்டு எந்த விடை பொருத்தம் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏ அடைப்பில உள்ள எண்ணம் பி அடைப்பில உள்ள எண்ணம் சமனாவதற்கு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச மாறுபாடுகள். அப்ப இதுக்குள்ள கூட்டுத்தொகை 24 என்று பார்த்தோம், இதுக்குள்ள கூட்டுத்தொகை 20 என்று கூட்டி பார்த்தோம். அப்ப இரண்டும் சமனாக வேண்டும் என்றால் 24ஓட 20 கூட்டினால் 44. 44 2ஆல வகுத்தால் 22 படி இருக்கணும். இதுவும் 22 ஆகணும், இதுவும் 22 ஆகணும். அப்ப இங்க நடக்க வேண்டியது இதில இருந்து ஒரு எண் இங்கே போடுறது. அப்ப போக வேண்டிய எண் 2ஆக இருக்கின்றது. ஏன்? 44 அரைவாசி 22 சமனாவதற்கு. அப்ப இந்த அடைப்பிலே 2 இல்லாதபடியால் முதல் விடை பொருந்தவில்லை. இரண்டாவதாக இந்த அடைப்பிலே 2க்கும் இடையில இதில இருந்து போறது இங்கே இருந்து ஒன்றை மாற்றினால் 2 பொது வித்தியாசமாக இருக்குமா என்றால் அப்படி கூடி இல்லை. ஒன்றொன்றுதான் வித்தியாசமா இருக்கு. எந்த பக்கத்தால் பார்த்தாலும் 2 பொது வித்தியாசம் உள்ளதாக இல்லை. அப்ப இப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தம் என்று பார்த்திருக்கிறோம். அது எப்படி என்பதை நாங்கள் இனி ஊன்றி கவனிக்க போறோம். ஏயிலிருந்து 2 எண்களை பி இருக்கும், பியிலிருந்து ஒரு எண்ணை ஏ இருக்கும். அப்ப இதுல முதல் பாப்போமா இருந்தா இந்த 2ம் போனால் 8 இங்க போகுது, இங்க இருந்து 6 இங்க வருது, சமனாக இருக்கும். ஏன்? இங்க இருந்து மொத்தம் 2 தானே போகணும். 8 போய் 6 வந்தால் 2 போயிட்டது. அப்படி இல்லாம இது 2ஐயும் கூட்டினால் 12, இது 2 வரணும் 10. இதை அந்த தகவல் சரிவராது. இப்ப அப்படி இல்லாம நாங்கள் 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10, அது 12, அதுக்கும் வராது. அப்ப வேறு எந்த 2 எண்களை கூட்டி எடுக்கலாம் என்றால் 8 வாரத்துக்கு 6 வாரத்துக்கு வழி இல்லை. 8 இங்க கொண்டு வரது 6 வாரத்துக்கு வழி இல்லை. அப்ப எங்களுக்கு துணிந்து விட்டோம். இப்ப இங்க இருந்து ஒரு எண் தான் இங்க வரணும், இங்க இருந்து 2 எண்கள் இங்க போகணும், சமனாக வேணுமா இருந்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது. இப்ப இதுல 3ஐயும் 5ஐயும் இங்க கொண்டு போனால் 8, இங்க இருந்து 6ஐ கொண்டு வந்தால் 2 இங்கே போய்விட்டது. வேறு எந்த வகையிலும் எங்களுக்கு அப்படி வரக்கூடியதாக இல்லை. இப்ப ஏன் இல்லை? இது 2ஐயும் பாருங்க, 3ஐயும் 7ஐயும் கூட்டினால் 10, 10 போனா 8 வரலாம் தானே. அப்ப 2 தகவல் இருக்குது. மாறி பார்க்கிறோம், மேல கீழே என்று பார்க்கிறோம். அதான் வரக்கூடியது, வேறு ஒன்றுமில்லை. அப்ப 2 முறையில வரலாம். அதாவது 3ம் 5ம் போய் 6 வரலாம், அல்லது 3ம் 7 போய் 10 அடுத்தது 8 வரலாம். இதை விட வேற வர்றதுக்கு வழி இல்லை. அப்ப இந்த வகையில மாற்றக்கூடியது இந்த மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த கேள்வி கடினம் போல தோன்றுகின்ற இலகுவான விடயம். அப்ப எங்களுக்கு முதல் என்ன தேவை? வாசிக்கின்ற ஆற்றல் தேவை. அடுத்தது என்ன தேவை? கிரகிக்கின்ற ஆற்றல் தேவை. கிரகிக்கும் ஆற்றல்,
இந்த ரெண்டும் இருந்து விட்டால் கேள்விக்கான விடையை சரியாக கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்வியிலே என்றால் என்ன, இந்த கேள்வியிலே எல்லா கேள்வியும் அப்படித்தான். வாசிப்பு ஆற்றல் மிக முக்கியம், கிரகிக்கிற விளங்கிக் கொள்ற ஆற்றல் முக்கியம். அப்ப விட தானாக கேள்விக்கே இருக்க விட, இந்த கேள்விகளுக்கே விடை இருக்கு, இந்த கேள்வியிலேயே விடை இருக்கு. அப்ப நாங்கள் கேள்விகளை அவதானிக்கும் ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இனி நான் உங்களுக்கு அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். இப்ப 27வது வினா. ஒரு நிலையில் நிற்கும் 11 மாணவர்கள், நிலை என்றால் வரிசை, 11 பேர் நிற்கிறார்கள். 1, 3, 5, 7, 9, 11 ஒற்றை எண்கள் ஆகிய இடங்களில் நிற்பவர்களின் முற்பக்கத்தை நோக்கியும் ஏனையோர் பிற்பக்கத்தை நோக்கியும் நிற்கின்றனர். அப்ப எங்களுக்கு இங்க தெரியுது 11 பேர் நின்றால் இதிலே ஒற்றை எண் என்றால் ஒன்றும் ஒற்றை எண் தான், ஒன்றும் ஒற்றை எண், இறுதியும் ஒற்றை எண். அப்ப இதுல 6 ஒற்றை எண்களும் 5 இரட்டை எண்களும் 2, 4, 6, 8, 10 இந்த அளவு தான் இரட்டை எண். ஏன் இங்க ஒற்றை எண்ணா இருக்கிறபடியால் 11 நாங்கள் 2ஆல வகுத்தால் 5ம் 1 மீதி. அப்ப 6 பேர் ஒரு பக்கம் பார்க்கணும், 5 பேர் இன்னொரு பக்கம் பார்க்கணும். எங்க பார்க்கணும்? 6 பேர் முன்னோக்கி பார்க்கிறார்கள், இந்த பக்கத்தை முன்னென்று வைத்துக் கொள்வோம். இந்த 5 பேர் பின்னோக்கி பார்க்கிறார்கள். இப்ப எங்களுக்கு வாசிப்பு தேவை, தகவலை விளங்கிக் கொள்ற ஆற்றல் தேவை. இத வாசித்ததை விளங்கிக் கொள்றோம். இப்ப 11 பேர்ல நாங்கள் கவனிக்கிறோம் 1, நான் அடுத்ததா 3, 5, 7, 9, 11 இந்த 6 பேரும் ஒற்றை எண்கள். இந்த 6 பேரும் முன்னோக்கி பார்க்கிறார்கள். அப்ப நான் இவ முன்னோக்கி பார்த்தால் இப்படியாக கண்களையும் வாயையும் போடுகின்றேன். நல்லா அவதானித்துக் கொள்ளுங்க. விளங்கும் கேள்வி விளங்க இல்லை என்றால் உங்களுடைய வாசிப்பாற்றல் கிரகிக்கிறாற்றல் குறைவின்றதான் கருத்து. வாசிக்க பழங்கோ, கிரகிக்க பழங்கோ, கேள்வி ஈஸியா விளங்கும். இப்ப 6 பேர் முன்னும் பார்க்கணும். அப்ப இதுல அடுத்த 5 பேரும் அடுத்த 2வது ஆள், 4வது ஆள், 6வது ஆள், 8வது ஆள், 10வது ஆள், இவை 5 பேரும் மற்ற எதிர்பக்கமா பார்க்கணும். அப்ப வந்து பின்பக்க தலைமையில் தான் தெரியுது, பின்பக்கம் நல்லா அவதானிங்க, தலைமையில் தான் தெரியுது. சரி, இப்ப 11 பேரும் இவ்வாறு நிற்கிறார்கள். அப்ப முதல் விடயம் எங்களுக்கு விளங்கி விட்டது. இது 2வது விடயத்தை பார்ப்போம். இது ஒரு விடயம் என்று பார்த்தோம், இது 2வது விடயமா பார்க்கிறோம். அப்ப இது 3வது, இது 4வது, இது வினா. அப்ப 2வது முதலாம் கைதட்டலில் முதலாம் மாணவரும் 5ஆம் மாணவரும் மாத்திரம் பின்னோக்கி திரும்புகின்றனர். அப்ப இங்க ஒருவர் நின்று என்ன செய்கிறார்? ஒரு ஆசிரியர் நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கோ. அவர் கைகளை தட்டுகிறார். இந்த முதல் கைதட்டல்ல முதல் மாணவனும் 11ஆம் மாணவனும் திரும்புகின்றனர். அப்ப எங்களுக்கு இதுல கைதட்டலின் எண்ணிக்கை 1 என்று வைத்துக் கொள்ளுங்கோ. 1ல முதலாவது மாணவன் இங்கே என்னவாக மாறுகிறார்? அவர் பின்னோக்கி மற்ற பக்கம் திரும்புகிறார், முதல் கைதட்டல். அடுத்த 11வது மாணவனும் மற்ற பக்கம் திரும்புகிறார், முன்னோக்கி பார்க்கிறத பின்னோக்கி பார்க்கிறார். அதாவது முதலாம் கைதட்டல்ல 2வது, இது முதலாவது விளங்கிக் கொண்டோம். இப்ப 2வது முதலாம் கைதட்டல்ல முதலாம் மாணவரும் 11ஆம் மாணவரும் மாத்திரம் பின்னோக்கி திரும்புகின்றனர். சரி,
இப்ப எங்களுக்கு இப்ப இருந்த நிலையில 7 பேர் பின்னோக்கி பார்க்கிறார்கள். மிகுதி சாரி 7 அல்ல, ஏற்கனவே 5 இருந்தது, 5 2 கூடிட்ட 7. அப்ப மிச்சம் 4 பேர் முன்னோக்கி பார்க்கிறார்கள். இனி நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறோம். 2ஆம் கைதட்டலில் 2ஆம் மாணவனும் 10ஆம் மாணவனும் மாத்திரம் முன்னோக்கி திரும்புகின்றனர். இப்ப நல்ல அவதானிங்கோ. அடுத்தது அடுத்த 2ம் 10. அப்ப 2 10 என்பது இவர்கள், 2ம் 10ஆவதும் இவர்கள். இவை என்ன செய்யணும்? அவை எதிர்பக்கம் என்றால் முன்னோக்கி திரும்புகின்றனர். இப்ப முதல் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு இப்ப வந்துட்டு எண்ணிக்கை. ஆனா அதே மாதிரி இல்ல, எண்ணிக்கை அதுவாக மாறிவிட்டது. இது 2ஆம் கைதட்டல். அப்ப எங்களுக்கு அதிகம் புரிந்து விட்டது. இனி நாங்க 3வது கைதட்டலை பார்ப்போம். 3வது கைதட்டல்ல என்ன நடக்கப் போகின்றது? 3ஆம் ஆளும், நல்லா கவனிங்க, 3ஆம் ஆளும் இனி 3க்கு அடுத்த பக்கம் 9வது ஆள், 9வது ஆளும் பின்னோக்கி திரும்புகிறார்கள். எதிர் திசையில திரும்பலாம். நல்ல கவனித்தா உங்களை விளங்கும் 3ஆம் கைதட்டல். இதுல ஒன்றும் இல்ல, நல்ல கவனமா கவனிக்கிறதான் தேவை. இனி நிற்கின்றனர், மாறி நிற்கின்றனர். இப்ப எங்களுக்கு தெரியுது இதுல உள்ள மாறுபாடுகளின்படி இப்ப அவர்கள் நிக்கிற நிலை. இப்ப இங்க 3வது ஆள்வரியில, அதாவது இந்த 3வது ஆள்வரியில மாறுபாடு நடந்துச்சு. இந்த மறுபக்கமும், அதாவது 9வது ஆளில இருந்து 9வது ஆளில இருந்து மாறுபாடு நடந்துவிட்டது. அதாவது சாரி, 9வது ஆள்ன்றது இங்க இருந்து மாறுபாடு நடந்துவிட்டது. அதாவது 2 தகவல்லாம் பார்த்து இருக்கிறோம். 1ஆம் ஆள் 11ஆம் ஆள், 2ஆம் ஆள் 10ஆம் ஆள். அப்ப இது 10வது ஆள். அப்ப இந்த 2 பேர் ஆக மாறிவிட்டோம். இப்ப நிக்க வேண்டியது இனி எங்கள் இந்த கணிப்பின்படி முதல் இந்த பக்கம் உள்ளவ 2வது 3வது, அப்ப 4வதாக இப்ப எங்களுக்கு மாற இருக்கிறது. இப்ப 2 பேர் தான் மாறணும். இவ்வாறாக அடுத்து நிற்கும் 3 மாணவர்களும் ஒரே பக்கத்துக்கு திரும்பும். இப்ப இதுல 3 பேர் நிற்கிறார்கள். இப்ப இவ போனால் அடுத்து 3 பேர் நிற்கிறார்கள். அடுத்துள்ள 3 பேரும், இந்த 3 பேரும், அப்ப இது 1 2 ஆயிடுச்சு. இப்ப அடுத்து 3 பேர் இவ்வாறாக அடுத்தடுத்து நிற்கும் 3 மாணவர்களும், இந்த கோசிகா போனில் ஒன்றும் செய்ய வேண்டாம், செய்தா ரிமூவ் பண்ணுவேன். சரி, அதாவது நீங்கள் கீறுவது எழுதுவது இங்க வகுப்பை இடையூறு செய்யும். அப்ப இதுல அடுத்தடுத்து நிற்கும் 3 மாணவர்களும் ஒரே பக்கத்துக்கு திரும்பும் சந்தர்ப்பம் முதலில் எத்தனையாவது கைதட்டல்ல நிகழும் என்று கேட்கப்படுது. அப்ப இப்ப அடுத்த நிகழ்வில நல்லா கவனிங்கோ பிள்ளைகள், இந்த இவ 2 பேரும் மாறுவார்கள். இப்ப இவ 3 பேரும் முன்னோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஏற்கனவே அப்படி இருக்கின்றது. அடுத்த கைதட்டல்ல என்ன நடக்கப் போகின்றது? 3 மாணவர்களும் ஒரே கைதட்டலில் திரும்புறது. இது 4வது கைதட்டல் தான் இது நடக்குது. இந்த நிலைப்பாடு இவ 2 பேரும் மாறின உடனே கீழே உள்ள மற்றவர் அப்படியே இருக்க, எல்லாரும் முன்னோக்கி பார்க்கிறதா இருக்குது. இப்ப அடுத்த கைதட்டல்ல 5ஆம் கைதட்டல்ல இப்ப இங்க ஒரு ஆள் தானே இருக்கிறார், இந்த ஒரு ஆள் தான் நடுவில் இருக்கிறார். அப்ப 3 பேரும் மாறுவார்கள் என்பதுதான் கேள்விக்கான விடை. 5ஆம் கைதட்டல் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்பது எனக்கு விளங்குது. உண்மையான விளக்கத்தை நீங்க தெரிந்து கொண்டு நாளைய வகுப்பில பங்கு பெற்றுங்க. ஏனென்றால் இதுல ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க இப்ப பாப்பியல் 4, அடுத்தது 5 இப்படி நிகழும் என்று நினைக்கிறீர்கள்.
அதுக்கான விளக்கத்தை நாளைய வகுப்பில் நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள்.